ஸ்ரீமத் பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம். ஸ்லோகம் 7. பகவான் கூறுகிறார், ஆனால் அர்ஜுனா, எவனொருவன் மனதினால் புலன்களை வசப்படுத்தி பற்றில்லாதவனாக எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிக்கிறானோ அவனே சிறந்தவன். கேள்வி: அதாவது ஆனால் என்று பகவான் இங்கு ஆரம்பித்ததற்கு காரணம் என்ன? ஆனால் என்பதற்கு அர்த்தம் என்ன இந்த வாக்கியத்தில்? பதில்: வெளிப்படையாக செயல்களை விட்டுவிடுபவனை காட்டிலும் செயல்களில் ஈடுபட்டு கொண்டு அதே நேரத்தில் புலன்களை தன் வசத்தில் வைத்திருக்கும் யோகி மாறுபட்டவன் என்று காட்டுவதற்காக அதாவது ஆனால் என்று ஆரம்பிக்கிறார். கேள்வி: இங்கு இந்திரியாணி என்ற சொல்லும் கர்மேந்திரியைஹி என்ற சொல்லும் எந்த புலன்களை குறிக்கின்றன? பதில்: இங்கு இரு சொற்களும் எல்லா பொறி புலன்களையும் குறிப்பிடுகின்றன. ஐம்புலன்களை மட்டும் வசப்படுத்தினால் எல்லா புலன்களையும் வசப்படுத்தியது ஆகாது. ஐம்புலன்களால் மட்டும் கர்மயோகம் நடைபெறாது. பார்ப்பது, கேட்பது முதலியன இன்றி கர்மயோகத்தை ஆற்றுவது சாத்தியமில்லை. ஆகவே மேலே சொன்ன இரு சொற்களாலும் அனைத்து புலன்களையுமே குறிப்பிடுவதாக கொள்ள வேண்டும். இதே அத்தியாயத்தில் 41வது ஸ்லோகத்தில் கூட புலன்களை அடக்கி என்று கூறும்போது எல்லா புலன்களையும் வசப்படுத்துவதைத்தான் பகவான் குறிக்கிறார். கேள்வி: இங்கே நியம்ய என்ற சொல்லுக்கு வசப்படுத்தி என்ற பொருள் கொள்ளாமல் தடுத்து என்று பொருள் கொண்டால் என்ன தவறு? பதில்: தடுத்து என்ற பொருள் இங்கே சரியாக பொருந்தாது. ஏனெனில் புலன்களை தடைப்படுத்தினால் அவை கர்ம யோகத்தை செய்ய முடியாது. கேள்வி: எல்லா புலன்களாலும் கர்மயோகத்தை கடைபிடிப்பது என்றால் என்ன? பதில்: விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும் பொழுது அவற்றின் பயனாக இவ்வுலக பரலோக போகங்களில் விருப்பு வெறுப்புகளை தியாகம் செய்த கர்மத்தின் வெற்றி தோல்விகளில் சம பாவனையுடன் இருந்து தன் வசப்பட்டுவிட்ட புலன்களின் மூலம் ஒளி முதலிய விஷயங்களை ஏற்று யாகம், தானம், தவம், அத்தியனம், கற்பித்தல், மக்களை காப்பது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, மக்களுக்கு சேவை, உண்பது, உடுப்பது, தூங்குவது, விழிப்பது, நடப்பது, திரிவது, உட்காருவது, எழுந்திருப்பது முதலிய புலன்களால் ஆகக்கூடிய எல்லா செயல்களையும் சாஸ்திர முறைப்படி செய்து கொண்டே இருப்பதுதான் புலன்களால் கர்மயோகத்தை கடைபிடிப்பது என்பதன் பொருள். இதற்கு முன்னர் 2வது அத்தியாயத்தில் 64வது ஸ்லோகத்தில் இதன் பயனாக மனத்தெளிவை அடையலாம், துயரங்கள் எல்லாம் அழியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கேள்வி: அவனே சிறந்தவன் என்றால் என்ன பொருள்? அதாவது முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட பொய் நடத்தை உள்ளவனை காட்டிலும் சிறந்தவன் என்று பொருளா? பதில்: கர்ம யோகி எல்லா சாதாரண மனிதர்களை காட்டிலும் சிறந்தவன் என்று பெருமையாக கூறுகிறார். பொய் ஒழுக்கம் உடையோனை காட்டிலும் சிறந்தவன் என்று கூறுவது பொருந்தாது. முன் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டவன் அசுர சம்பத்துடைய கபடன். அவனை காட்டிலும் பயனில் கருத்துடன் நல்ல காரியம் செய்பவன் மிகச் சிறந்தவன். மேலும் தெய்வ சம்பத்தோடு கூடிய கர்ம யோகியையும் பொய் நடத்தை உள்ளவனையும் ஒப்பிடுவது மலையையும் மடுவையும் ஒப்பிடுவது போல் ஆகும். கர்மயோகி வேஷதாரியை விட சிறந்தவன் என்று உயர்வு தோன்ற கூறுவது அவனை இகழ்வதே ஆகும். ஆகவே இங்கே கர்மயோகி சிறந்தவன் என்பதற்கு அனைவரிலும் சிறந்தவன் என்று பொருள் கொள்வதே நியாயம். இங்கே கர்ம யோகியின் பெருமையைத்தான் பேசுகிறார். பொருத்தம்: ஏன் என்னை பயங்கரமான கர்மத்தில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்று அர்ஜுனன் கேட்டார். அதற்கு விடையாக, வெளிப்படையாக கர்மத்தை செய்யாமல் தவிர்ப்பவனை பொய் நடத்தை உள்ளவன் என்று நிந்தித்து உண்மையான கர்ம யோகியை புகழ்ந்து நீ கர்மம் செய்வாயாக என்று பகவான் அர்ஜுனனுக்கு ஆணையிடுகிறார்.